கல்ச்சரை வந்து பயங்கர சூப்பராக ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் அன்காம்ப்ரமைஸ் மூவியாக நான் வந்து பார்க்குறேன். ஏன்னா தமிழ் சூழலில் வந்து இப்போது கமர்ஷியலாக அண்ட் வந்து ப்ரொடக்ஷன் அப்படின்னு நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ அதுக்கு வந்து கதைகளை மாற்றுறது இல்லை வந்து கதாபாத்திர தேர்விலே வந்து சில இடையூறுகள் பண்ணுறது. ஸோ அந்த கதையை வந்து ஒரு ரெகுலரான ஒரு சினிமா ஃபார்மேட்டில் வந்து ட்ரை பண்ணுறது அப்படின்னு இல்லாமல் இந்த படத்தை வந்து ரொம்ப அன்காம்ப்ரமைஸ்டாக ரொம்ப ரூட்டடாக ஒரு கல்ச்சரை வந்து ரீப்ரொடியூஸ் பண்ண வந்து ட்ரை பண்ணியிருக்காங்க. அதில் வந்து சக்ஸஸும் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். அண்டு நான் சின்ன வயசில் நிறைய கூத்து பார்த்து வளர்ந்த பையன் தான். இங்கே புறநகர் கிராமம் தான் என்னது. அதனால் அந்த கிராமத்தில் நாங்கள் இப்போவுமே வந்து அங்கே கூத்து ஆடுறவங்கள வந்து பயங்கர ஹீரோ மாதிரி தான் பார்ப்போம். ஆக்சுவலி ரூபன் சொல்லிட்டு ஒரு பயங்கரமான ஆக்டர் இருக்கார் எங்கள் ஊரில் வந்து ஆடுவார். அவர் பொம்பளை வேஷம் தான் போடுவார். அவருக்கு பயங்கரமான ரசிகர்கள் வந்து இருக்கிறாங்க. அவர் வராருன்னாவே அவ்வளோ ரசிகர்கள் கூடுவோம். குறிப்பாக வந்து அவர் என்ன பண்ணுவார்னா ஒரு 4 கூத்துக்கு வந்து 1 hour வந்து ஒவ்வொரு ஊரில் போயிட்டு ஆடுவார். அவர் எப்போ வராருன்னு டைம் கேட்டு எல்லா ஜனங்களும் வெயிட் பண்ணுவாங்க. அந்தளவுக்கு வந்து தெருக்கூத்து வந்து எங்கள் ஊர்லெலாம் பயங்கரமான ஒரு வரவேற்பு உள்ள ஒரு ஒரு கலை. ஸோ அந்த கலையை வந்து இவர் காட்சிப்படுத்தின விதம் அது அன்காம்ப்ரமைஸ்டாக இருந்தது. அந்த கலைக்குள்ளே இருக்கிற ஈகோ வந்து ரவிக்குமார் பேசிட்டு இருக்கிறப்ப சொன்னார். என் கூட படம் பார்த்த ரவிக்குமார் வந்து ஒரு ஹியூமனோட ஈகோ வந்து கலையிலால் ஈஸியாக அழிக்க முடியும் அப்படின்றத வந்து இந்த படம் வந்து பேசுது அப்படின்னு தான் வந்து சொல்கிறார். ஏன்னா சண்டை போட்டுக்கல யாரும், லைக் வந்து கத்தியத்தை வெட்டிக்கல, பேசிக்கல. அண்ட் வந்து ஒரு ஆர்டிஸ்ட்டு தான் பயங்கரமாக எப்படி இருக்கிறன்றதை ப்ரூவ் பண்ணுறது மூலமாக இன்னொரு சக கலைஞன் கிட்ட இருக்கிற ஈகோவை வந்து நம்மளால் வென்றெடுக்க முடியும் அப்படின்றது தான் இந்த படம் வந்து சொல்லுதான் நான் வந்து பார்க்குறேன். அண்ட் வந்து இதில் நடிச்சிருக்கிற இப்போ அபிராமியாக இருக்கட்டும், சேத்தன் வந்து சூப்பராக ஆக்ட் பண்ணியிருக்காரு. இவங்க அப்பாவோடைய கேரக்டர் அண்டு இதில் நடிச்சிருக்கிற ஒரு எல்லா கதாபாத்திரங்களுமே வந்து அந்த கதாபாத்திரத்தோட தன்மையை பயங்கரமாக உணர்ந்து ஃபீல் பண்ணி சூப்பராக நடிச்சிருக்காங்க. அண்டு இளையராஜோட மியூசிக் வந்து நம்மளை வந்து ஒரு பழைய உலகத்துக்கே அப்படியே கூப்பிட்டு போச்சு. சூப்பராக ஸ்மூத்தாக இருந்தது. அண்டு இவ்வளவு கான்ஃபிடென்ட்டாக இருந்தது. அந்த மியூசிக் வந்து எந்த டிவேட்டர் இல்லாமல் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக அந்த சவுண்டை யூஸ் பண்ண விதம் அண்ட் வந்து ஒரு பயங்கரமாக இருந்தது. படம் பார்க்குறப்போ வந்து ஒரு சூப்பராக எமோஷனை க்ரியேட் பண்ணிச்சு. அண்ட் வந்து கிளைமேக்ஸில் பாரி ஆடுறது வந்து சாதாரணமாக ஆட முடியாது. அந்த அடவு கட்டுறது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டமானது. அந்த தெருக்கூத்து கலைஞர்களுக்கு தெரியும் அந்த அடவு கட்டி சுற்றி ஆடுறது வந்து எவ்வளோ கஷ்டமானதுன்னு சொல்லிட்டு அதை வந்து பாரி வந்து பயங்கரமாக அது வந்து பண்ணியிருக்காரு. அது பார்க்குறப்ப தான் நமக்கு வந்து ஏன்னா அந்த படத்தில் அவர் காட்டவே இல்லை. இப்போ நானுமே வந்து 2வது டைம் பார்க்குறேன். ஏன்னா வந்து அந்த கூத்து அந்த அந்த ஏன்னா எப்பவுமே கூத்துக்காரன் வந்து அடவு எப்படி கட்டுறாங்கன்னு வச்சு தான் அவங்களோட ஸ்டைல் அவங்க ஆக்டரோட வேல்யூ வந்து பேசப்படும். லைக் வந்து பாடுறது ப்ளஸ் வந்து அடவு எப்படி நடக்கிறாங்க, எப்படி டான்ஸ் ஆடுறாங்க, எப்படி நிற்கிறாங்க அப்படின்றது. ஸோ பாரி வந்து அந்த கிளைமேக்ஸில் பண்ண அந்த அடவு இருக்குல்ல, சான்ஸே கிடையாது. பிரில்லியண்ட்டான ஒரு ஒர்க்கு. அண்ட் வந்து பாரி வந்து ஒரு ஆக்டராக வந்து பயங்கரமாக அதில் இருக்கிறாரு. அண்ட் டைரக்டராகவும் வந்து ரொம்ப கன்வின்சிங்கான ஒரு படத்தை வந்து அவர் கொடுத்துருக்காரு. டெஃபினட்டாக மக்களுக்கு தமிழ் திரையுலகத்துக்கு ரொம்ப முக்கியமான ஒரு திரைப்படமாக இது இருக்கும் அப்படின்னு நான் முழுசாக நம்புறேன். ஏன்னா தெருக்கூத்தை பற்றி நிறைய திரைப்படங்கள் வந்திருக்கு. ஆனால் என்னென்னா சினிமாவுக்காக சில விஷயங்கள் அதை வந்து மெருகேற்றுவாங்க, சினிமாவுக்காக அதில் பாடல்களை சேர்க்கறது சில விஷயங்கள்லாம் பண்ணுவாங்க. ஆனால் பாரி வந்து ஒரு அன்காம்ப்ரமைஸாக வந்து தெருக்கூத்தை அசலாக அப்படியே வந்து ட்ரை பண்ணியிருக்காரு. அண்ட் வந்து சூப்பராக அதுவும் பண்ணி காட்டியிருக்காரு. அண்ட் இந்த குழுவுக்கு வந்து என்னுடைய மிகப்பெரிய வாழ்த்துக்கள். எல்லாருமே சூப்பராக ஒர்க் பண்ணிங்க. ஸ்பெஷலி கேமராமேன் வந்து ரொம்ப பயங்கரமாக சூப்பராக ஷூட் பண்ணி கொடுத்துருக்காரு. அண்ட் எடிட்டிங் எல்லாருமே வந்து ரொம்ப கரெக்டாக கண்ட்ரோல்டாக இந்த படத்தை வந்து கொடுத்துருக்காங்க. நிச்சயமாக தமிழ் திரையுலகத்துக்கு ஒரு முக்கியமான திரைப்படமாக அது இருக்கும். மக்கள் இதை ரசிக்கணும், ஏற்றுக்கணும் அப்படின்றது தான் எங்களோட விருப்பம். அந்த குழுவினருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். தயாரிப்புக்கும் வாழ்த்துக்கள். தேங்க்ஸ் ரொம்ப நன்றி. தேங்க்யூ. அனைவருக்கும் வணக்கம். நம்ம மயம் கோபிங்க ஜமா படத்தோடைய ப்ரெஸ் மீட்டுக்காக வந்திருக்கோம். உண்மையிலே இந்த ப்ரௌட் டு சே சொல்லுவாங்களே, பாரி என்னோட ஸ்டூடெண்ட் அப்படின்றதுக்கு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். பாரிக்கு நான் கற்றுக் கொடுத்துருக்கேன் என்பதை தாண்டி பாரிக்கிட்ட நிறைய கற்றுக்க வேண்டிய விஷயமா இருந்தது. இந்த படம் பார்த்துட்டு வெளியே வரும்போது கடைசியாக பார்க்கும்போது முடிய தருவாயில் பார்க்கும்போது கண்ணை அப்படி இமைக்க கூட முடியலைங்க. அப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க பாரி தம்பி. பாரி கூட நடித்த எல்லா மக்களுமே சிறப்பாக நடிச்சிருக்காங்க. உண்மையிலே சிறந்த படம். இந்த படம் கண்டிப்பாக எல்லா தேசத்துக்கும் போய் சேரும். கண்டிப்பாக அதில் மாற்றுக்கிறதே கிடையாது. இதில் நடித்த எல்லா மக்களுமே அப்படி வாழ்ந்துருக்காங்க. ரொம்ப சிறப்பாக அடுகு கட்டி ஆடுறதுலாம் சாதாரண விஷயம் கிடையாது. அதை பாரி ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. ரொம்ப அழகாக வேலை வாங்கியிருக்காங்க தம்பி பெரிய இயக்குனராகிறதுக்கு இது பெரிய முன்னோட்டமாக அமையும். கண்டிப்பாக வெற்றிகள் தொடரும். கண்டிப்பாக தம்பிக்கு இந்த படத்தில் நடித்த எல்லாருக்கும் பெரிய வெற்றிகள் அமையும். எல்லாமே அட்டகாசமாக இருந்துங்கய்யா. உண்மையிலேயே வாழ்த்துக்கள். வாழ்க பல்லாண்டு. பாரிக்கு மீண்டும் ஒரு முறை பெரிய வாழ்த்துக்கள். ரொம்ப சந்தோஷம். எனக்கு ரொம்ப நல்ல ஒரு மொமெண்ட். ஆக்சுவலாக எனக்கு பெரிய வாழ்த்துக்கள். ஐ தம்பியா.
வாழ்த்துக்கீங்கய்யா. வாழ்க வல்லாண்டு, வாழ்க வளமுடன். ஐயா ரொம்ப நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் புகழ். ஆக்சுவலாக இன்றைக்கி கொஞ்சம் வெளியில் வேலை இருந்தது. ஆனால் அம்மு வந்து ஒரு படத்துக்கு கூப்பிட்றாங்கன்னா அந்த படம் வந்து உண்மையிலேயே ஒரு தரமாக இருக்கும், நல்லாயிருக்கும் நம்பி தான் நான் எப்பயுமே வருவேன். அதனால் கண்டிப்பாக வந்து பார்த்ததில் பாரியோட நடிப்பில் வந்து விழுந்துட்டேன். சேத்தன் ஐயா வந்து அப்படி பார்த்து திடீர்னு பார்த்தா இப்போ பார்த்தாலே பயமாக இருக்குது. அதனால் ஐயோ ஒரு மாதிரி ஒரு வில்லத்தனமாகவே இருக்கார். இந்த படத்தில் நடித்த அத்தனை பேருமே அவ்வளோ சூப்பராக பண்ணியிருக்காங்க. சூப்பராக இருக்குது. இந்த மாதிரி படங்களுக்கு வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறது வந்து உண்மையிலேயே சூப்பருங்க ஐயா. உங்களோட கூழாங்கல் அடுத்து இது இந்த மாதிரி வளரும் கலைஞர்களுக்கு வந்து நீங்கள் வந்து சூப்பராக பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. வாழ்த்துக்கள். இந்த படம் உண்மையிலேயே வேறு லெவலில் இருக்குது. எல்லாருமே தியேட்டரில் வந்து பாருங்கள். சூப்பராக இருக்குது. ஒரு முதல் முயற்சி மாதிரியே இல்லை. இந்த படம் வந்து அவ்வளோ அழகாக பாரி சூப்பராக பண்ணியிருக்காரு. மைம் கஸ் இருக்குங்களா? அப்படியா? சூப்பர். அவ்வளோ அழகாக பண்ணியிருக்காரு. இந்த கதைக்கு நேர்த்தியாக இருக்குது. ஒரு சாதாரண ஒரு கலைஞனோட வழி என்ன அப்படின்றத எடுத்து காமிச்சிருக்காரு. நிறையா நீங்களும் பார்த்துருப்பீங்க. நிறையா வந்து எல்லாருமே இந்த கூத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஜனவரி மாதம்லாம் வந்துருச்சுனாக்கா அந்த போகி பண்டிகை வந்துச்சுன்னா காலையில் அப்படியே விடிகாலில் 5:30 மணி பனி ஊற்ற ஒரு பெட்ஷீட் எடுத்துன்னு ஓடி போய் உட்காந்து இந்த கூத்தெல்லாம் பார்ப்போம். இப்போ அதெல்லாம் வந்து இந்த கலையெல்லாம் இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இதாகிட்டு வருது. ஸோ இந்த கலையெல்லாம் அழியவே கூடாது. ஏன்னா நம்மளோட பாரம்பரியம் அதெல்லாம் நீங்கள் உட்காந்து பார்க்கணும். இப்போ இருக்கிற வளரும் குழந்தைங்களை எல்லாத்தையுமே சொல்லணும். நம்மளோட பாரம்பரியத்தை விட்டு கொடுக்காம இருக்கணும். இந்த மாதிரி கதைகளை வந்து சூஸ் பண்ணி பண்ணது பெரிய விஷயம். சூப்பர். வாழ்த்துக்கள். இதை நடித்த ஜூனியர் ஆர்டிஸ்டில் எல்லாருமே அவ்வளோ சூப்பராக பண்ணியிருக்காங்க. அதான் பேசுறது எல்லாமே நார்மலாக பேசுறது பூ அந்த ஸ்லாங் பேச முடியல என்னால். ஆனால் வந்து எல்லாருமே வந்து அந்த ஊராகவே வாழ்ந்துருக்காங்க போல். அங்கே அவ்வளோ சூப்பராக இருக்குது. இது வந்து ஒரு படமாக இல்லை, ஒரு பாடமாக இருக்குது. சூப்பராக எல்லாரும் தியேட்டரில் வந்து பாருங்கள். லவ் யூ. என்ன இந்த படத்துக்கு கூட்டத்துக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஒரு நல்ல படத்தை பார்த்ததுக்கு. ஐயா சூப்பர். எல்லாருமே ஐயா ஹிந்திக்கார் மாதிரி இருக்கீங்க. ஆனால் வந்து நீங்கள் தான் அப்பா கேரக்டர் பண்ணியிருந்தீங்களோ? சூப்பருங்க. சூப்பராக பண்ணியிருந்தீங்க. சூப்பர். வாழ்த்துக்கள். எல்லாருக்கும் நன்றி. தேங்க்யூ.